இந்த பாட்காஸ்ட்டில் கேஎஸ் டுகல் அப்படின்றவர் எழுதின டாக்ஸி டிரைவர் அப்படின்ற சிறுகதையை தான் நான் சொல்ல போகிறேன். அதை இன்டர்பிரேஷன் கொடுக்க போகிறேன். நேராக இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க, மற்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேஎஸ் டுகலோட முழு பேர் கார்த்தர் சிங் டுகல். 1917ஆம் ஆண்டு பிறந்தவர். 2012ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1988ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. இவர் பாகிஸ்தானில் பிறந்தவர். அன்டிவைடட் இந்தியாவாக இருந்தப்போ, பிரிவினைவாதத்துக்கு முன்னாடி, இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி அங்கே பாகிஸ்தானில் பிறந்தவர். இந்த பிரிவினைவாதத்தின் கொடுமைகளை நேரடியாக அனுபவிச்சார் ஒரு இளைஞராக. இதெல்லாம் அவர் அதோட நேரடி சாட்சி. அவரோட கதைகளில் அந்த பிரிவினைவாதத்தால் ஏற்பட்ட கொடுமைகளோட பாதிப்புகளும் பொருளாதார சமூக நிலையோட பாதிப்புகளும் அவரோட கதைகளில் நிறையா இருக்குது. இந்த குறிப்பிட்ட கதை டாக்ஸி டிரைவர் அப்படின்றது என்ன அப்படின்னா, எதிர்பார்க்காம ஒருத்தர் கையில் ஒரு பொருள் சேரும்போது அதனால் ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றதான் கதை. சொல்லல 2 ட்ரோப் உலகம் முழுவதும் பிரபலம். உலகம் முழுவதும் தொடர்ந்து இந்த ஃபார்முலாவில் தொடர்ந்து கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. பெரும்பாலும் திரைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, முதல் உதாரணம் என்ன அப்படின்னா, இல்லை முதல் ட்ரோப் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு, அதாவது கதையோட மைய கதாபாத்திரம் ப்ராட்டகானிஸ்ட்டுக்கு அவரோட வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருள் அது அவர் கையை விட்டு காணாமல் போயிடும், தொலைஞ்சு போயிடும், இல்லை யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த பொருள் திரும்ப கிடைச்சாதான் அவருக்கு வாழ்க்கை அப்படின்ற சூழ்நிலையில் அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். தமிழில் உடனடி சொல்லக்கூடிய உதாரணம் பொல்லாதவன், ஒரு 8 தோட்டாக்கள். அதன் பிறகு உங்களுக்கு சர்வதேச உதாரணம் வேணும் அப்படின்னா சில்ட்ரன் ஆஃப் ஹேவன் படத்தில் வர்ற அந்த காலனிகள். தங்கச்சியோட காலனி இல்லை அப்படின்னா திரும்ப கிடைக்கல அப்படின்னா நிலைமை என்ன அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு பொருளை தொலைச்சிட்டு கதாபாத்திரங்கள் அதை தேடி அலைவது. 2வது உதாரணம் என்ன அப்படின்னா, இல்லை 2வது வகை கதை என்ன அப்படின்னா, ஒரு கதாபாத்திரத்திற்கு, மைய கதாபாத்திரத்துக்கு அவர் எதிர்பார்க்காத ஒரு பொருள் அவர் கையில் சேர்றது. அது பெரும்பாலும் ஒரு பெட்டி நிறையாக பணமாக இருக்கலாம். இது ஒரு பகல் கனவு தான். இது எல்லாருக்கும் எல்லா மனிதர்களோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரக்கூடிய பகல் கனவுல ஒரு பெட்டி நிறையா பணம் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது. நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அப்படின்ற கோயன் பிரதர்ஸ் எடுத்த படத்தில் லிட்டரலி அந்த கேரக்டருக்கு ஒரு பெட்டி நிறையா பணம் கிடைக்குது. அப்புறம் என்ன ஆகும், என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படம். அதே மாதிரி மலையாளத்தில் மாயாநதி அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. எதிர்பார்க்காம இந்த ஒரு பொருள் அவங்க கையில் வந்த உடனே அவங்க வாழ்க்கை எப்படி திசை மாறிடுது, இல்லை எத்தனை பிரச்சனைகளுக்கு ஆளாகுது. நீங்கள் தமிழில் ஆடுகளம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, தனுஷுக்கு அவர் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கும். இன்டர்வெல்ல அவர் கையில் ஒரு 3 லட்ச ரூபா வரும். அதன் பிறகு என்னாச்சு, எல்லாருமே அவர் வாழ்க்கையில் அது வரைக்கும் நண்பர்களாக, ஆசானாக, சகோதரர்களாக எல்லாம் இருந்தவங்க எல்லாரோட உறவும் அவர் கெட்டு போயிடும். இந்த கதையில், இந்த டாக்ஸி டிரைவர் கதையில் டித்து அப்படின்ற ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்கார். அவர் பாகிஸ்தானில் பிறந்த, பிரிவினைவாதத்துக்கு பிறகு இந்தியாவில் தான் இருக்கார். ரொம்ப வறுமையில் இருக்கார். அவருக்கு இளமை காலத்தில் ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் அங்கே பாகிஸ்தானில் இருந்தப்போ ரொம்ப வசதியாக இருந்த ஃபேமிலியை சேர்ந்தவர். ஒரு தடவை பஜார் வழியாக சைக்கிளில் போகும்போது, ஒரு 15 வயசு பையனாக இருக்கும்போது ஒரு பார்சல் கிடக்குது. அவர் கவனித்து பார்க்குறாரு, அந்த பார்சலை யாருமே எடுக்கல, கண்டுக்கல. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பார்சலை எடுத்துகிட்டு போயிறாரு. எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல உட்காந்து அதை பிரிச்சுட்டே தான் இருக்கார். பிரிக்க இது வந்துகிட்டே தான் இருக்குது. வெங்காயம் போல் ஒன்றுமே இல்லை, வெறும் பேப்பராக போட்டு வச்சுருந்துருக்காங்க. இப்போ இப்படி நம்மளை முட்டாளாக்கிட்டாங்களே, ஆசைப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு, அப்படி அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இப்படி ஒரு கசப்பான அனுபவம் இருக்கிறதுனால அவர் ஒரு வகையில் என்ன நிம்மதியாக ஃபீல் பண்ணுறாருனா, பார்ட்டிஷன் நடந்ததுக்கு, அந்த பிரிவினைவாதத்தின் போது என்னென்னா, இவருக்கு இந்த அனுபவம் கிடைச்ச பிறகு தான், இந்த பார்சல் எடுத்துகிட்டு போன கொஞ்ச நாளில் தான் இந்த பிரிவினைவாதம் நடக்குது. இந்தியாவுக்கு வந்துட்டார். அந்த அவமானங்களை நல்ல வேலை அங்கேயே இருந்திருந்தால் இதை சொல்லி வாழ்க்கை பூரா என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. இங்கே வந்ததுனால அவங்க சொத்துக்களெல்லாம் இழந்துட்டாங்க. ஸோ பயங்கர வறுமையில் ஒரு குடும்ப தலைவராக டாக்ஸி ஓட்டி காலத்து தள்ளிட்டு இருக்காரு. ஒரு தடவை அவரோட டாக்ஸியில் ஒருத்தர் பெட்டியை மறந்து விட்டுட்டு போயிட்டார். அந்த பெட்டியை இவங்க வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் கதையில் இருக்குது. அதன் பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் வந்ததுன்ற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களோட மனைவிக்கு லியூகோடர்மா அப்படின்ற அந்த தோல் நோய் வந்துடுது. அது தோல்லாம் வெள்ளை ஆயிரும் இல்லையா, இந்தியக்காரங்க தான் பார்க்காது வெள்ளைக்காரங்க மாதிரி திடீர்னு தெரிவாங்க. அந்த பேச்சஸ்லாம் போயிடும் மெலனின் குறைபாடு காரணமாக. அவரோட ஒய்ஃபுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு, ஒரு தடவை ஒரு பெட்டியை தவறுதலாக வச்சுக்கிட்டதுனால அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் உண்மையிலே என்ன காரணம் அப்படின்னா, அவரோட மனைவி யாரோ இன்னொருத்தரோட சேலையை வாங்கி கட்டிக்கிட்டதுனால தான் அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட வண்டியில் வர்றவங்க கிட்டலாம் பேரும் அவங்க போய் இறங்குற அட்ரஸையும் குறித்து வைக்கிறார். இப்போ
இப்போ நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அது வந்து முறையில்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் வந்து நாங்கள் போய் இறங்குற இடத்த ஒரு அட்ரஸ் கேட்கலாம் அப்படிலாம் சொல்லி சண்டை போடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதையும் கை விட்டுறாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் அவரோட அன்னைக்கு ட்ரிப்புகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போது பார்த்தா பின்னாடி சீட்டில் வந்து ஒரு பர்ஸ் இருக்குது. பர்ஸு நிறைய பணம் இருக்குது. அது கண்டிப்பாக அவரோட வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அதில் பணம் இருக்குது. அப்போ அவர் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறார். ஒரு டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் சிச்சுவேஷன். அவருடைய குணத்தை, அவருடைய கொள்கையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு அதில் பணம் இருக்குது. இப்போ அதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல அவருக்கு. வண்டியிலே விட்டுட்டு போனால் மறுநாள் காலையில் பையன்தான் வந்து வண்டியை க்ளீன் பண்ணுவான், அவன் எடுத்து பார்த்துருவான். கையில் கொண்டு போனால் வந்து ஒய்ஃபு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், எடுத்துகிட்டு போனால் தெரிஞ்சிடும். இந்த பணத்தை என்ன செய்கிறது, இதை வீட்டில் கொடுக்குறதா வேண்டாம், பயங்கர ஒரு மன குழப்பத்தில் இருக்கார். இப்போ கையில் எடுத்துகிட்டு போகிறார். அவருக்கு சொந்தமாக பர்ஸு கிடையாது. அவரோட பணத்தை வந்து அவர் சும்மா பாக்கையில் திணிச்சு தான் வச்சுருப்பார். வேலை முடிஞ்சு வந்தால் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து அவங்க தான் அதை எடுத்து அடுக்கியே வைப்பாங்க, பிரித்து வைப்பாங்க. காயின் தனியாக, ரூபாத்தாள் தனியாக பிரித்து வைப்பாங்க. ஒரு பர்ஸை எடுத்துகிட்டு வந்து இதை பார்த்த உடனே அவங்க அதை பிடுங்கிடுறாங்க, கையில் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இவர் சொல்கிறாரு, இது வந்து இன்னொருத்தரோட பணத்தை திரும்ப கொடுக்கணுன்றாரு. மறந்து விட்டுட்டு போனதை எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லை அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, உண்மையிலேயே உழைச்சி சம்பாரிச்சதாக இருந்தால் அப்படி பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போவானா அப்படின்றாரு. அவங்க கேட்குறாங்க. இப்போ இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறதோ இல்லை அந்த நபரை கண்டுபிடிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்ஸை தவற விட்டுருக்கக்கூடிய நபர் வந்து கடைசியாக ஒரு வண்டியில் ஏறினவர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளவர் விட்டுட்டு போயிருந்தால் அடுத்து வந்தவர் கண்டிப்பாக எடுத்து காட்டியிருந்திருப்பார், இல்லை அவர் எடுத்துகிட்டு போயிருந்திருப்பார். கடைசியாக வண்டியில் ஏறினவர் வந்து ட்ரெயின் ஏறி வேறு ஊருக்கு போயிட்டார். ஏன்னா அவர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறக்கி விட்டு வந்தார். இனி அவரை பிடிக்க முடியாது. அவரை பற்றின வேறு விவரங்கள் இல்லை அப்படிங்கும்போது இதை போய் போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒப்படைக்க முடியாது. இல்லை அவர் வந்து அங்கே போகாமல் வீட்டுக்கு வந்துட்டார், இவர் மேலதிகமாக சந்தேகப்படலான்ற மாதிரி. இப்போ மனைவி சொல்கிறாங்க, இவர் வந்து அப்படி வச்சிருக்கூடாதுன்னு சொல்லும்போது, வேறு யாருக்காவது கொடுத்துர்லான்னு சொல்லும்போது, பணத்தேவை நம்மளோட வேறு யாருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஒய்ஃபு. பொது காரியங்களுக்கு செலவு பண்ணலான்னு சொன்னால் நம்மளோட கஷ்டப்பட்டவங்க யாருன்னு திரும்ப கேட்குறாங்க. இந்த பணத்தை நம்ம வச்சுக்கிடலான்னு சொன்னால் நம்ம ஏன் வச்சுக்கிட போகிறோம், நமக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க. இல்லை அப்படி வேண்டாம், நம்ம வந்து தெய்வத்துக்கு செலவு பண்ணிடுவோம், சாமிகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சாமியை காப்பாற்றுறதுக்கு சாமிக்காக போராடுறதுக்கு ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை யார் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, ஆரோக்கியமாக நடந்துகிட்டே இருக்குது. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சரியான சாப்பாடு இல்லாமல் தான் எனக்கு இந்த தோல் நோயே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நீங்கள் கிடைச்ச பணத்தை ஏன் யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க அந்த பணத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, பர்ஸோடு வச்சுக்கிட்டாங்க. இப்படியே கிட்டத்தட்ட தூங்குறதுக்கும் போயிட்டாங்க. இப்போ தூங்க போன பிறகு டித்துக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, கனவில் வந்து அவர் போகிறாரு, ஒரு போலீஸ்காரர் வந்து அவர் அடிக்கிறாரு. அதுக்கு பிறகு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு இருக்கார். அங்கே யாருமே வரல, சவாரிக்கு யாருமே வரல. டாக்ஸி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு லாரி வந்து மோதிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வருது. அவர் அரண்டடிச்சு எந்திரிச்சு ஒய்ஃப்ட்டு வந்து இந்த பர்ஸை பிடுங்குறாரு. திரும்ப பழையபடி பேச்சுவார்த்தைகள் நடக்குது. கைகலப்பாயிருது. ஒரு ஒய்ஃப் அடிச்சிடுறாரு. தூங்கிட்டு இருந்த ஒரு பையன் எந்திரிச்சு வந்து அப்பா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறான். திட்டிட்டு அவர் திரும்ப சரி என்னன்னு போய் தொலைங்கன்ற மாதிரி அவர் தூங்க போயிட்டார். மனைவி வந்து அந்த பர்ஸ்லேருந்து ரூபா தாளெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பையன்கிட்ட சொல்கிறாங்க, பையன் பேர் குல்லு, மனைவியோட பேர் பண்டி, பையன் பேர் குல்லு. நீ 100 ரூபா தாளை பார்த்துருக்கியான்னு சொல்லி காட்டி 100 ரூபா தாளை எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. 50 ரூபா தாளை பார்த்துருக்கியான்னு சொல்லி 50 ரூபா தாளை எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. 20 ரூபா தாளை பார்த்துருக்கியான்னு சொல்லிட்டு 20 ரூபா தாளை வெளியில் எடுக்கிறாங்க. பையன் இதுக்குள்ளே தூங்கிட்டாங்க. அவரும் தூங்கிட்டார், டித்துவும் தூங்கிட்டார், பையனும் தூங்கிட்டாங்க. இவங்க ரூபா தாளை பார்த்துட்ருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிறதோட அந்த கதை முடிஞ்சுது. இது வந்து ஒரு வகையில் ஓப்பன் எண்டட் கதை. அண்ட் இந்த கதையில் வந்து அவங்க வந்து வழக்கமாக இந்த சிறுகதைகள் வந்து எந்த ஒரு மாறலை சொல்வதற்கோ ஒரு நன்னறியை சொல்கிறதுக்கோ கருத்து சொல்கிறதுக்கோ எழுதப்படுவதில்லை. ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை சுட்டி காட்டிட்டு அதை அப்படியே முடிச்சிடுறாங்க. இப்போ இது ஒரு நவீன சிறுகதை அப்படிங்கும்போது இது ஒரு வகையான ஒரு ட்ராஜடியான எண்டிங் தான். அவங்க பிரச்சனைகள் இதோட தீர்ந்து போகிறதில்ல. அப்போ இந்த பர்ஸை இவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இனி ஒவ்வொரு நாளும் இவர் வேலையை விட்டு திரும்ப வரும்போது வீட்டில் அதை எதிர்பார்க்கலாம். யாராவது எதாவது விட்டுட்டு போனாங்களா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, உள்ள வருமானத்துக்கு மேலே ஏதாவது இப்படி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஏதாவது விட்டுட்டு போவாங்களா அப்படின்ற நிலைமைக்கு அவங்களை ஆளாக்கலாம். இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்டென்சிஃபை ஆகலாம். நீங்கள் இந்த கான்செப்டோட தீவிரத்தன்மை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மென் அப்படின்ற படத்தை பாருங்கள், இல்லை மாயாநதி அப்படின்ற படத்தை பாருங்கள்.
ஒருத்தருக்கு இல்லாத, அதாவது அவரோட உரியல் அல்லாத ஒரு பெட்டி நிறைய ஒரு பை நிறைய பணம் வந்து சேர்ந்தால் அதோட என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது வந்து மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்ட படங்கள் இந்த ரெண்டும். வாய்ப்பு இருந்தால் அதையும் பாருங்கள். இந்த பாட்காஸ்ட் எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. வணக்கம்.